ஏற்றுமதியில் நான் ஏமாந்துடக்கூடாது, சேஃபாக ஒரு நாடு சொல்லுங்கள் சார், அந்த நாட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே வந்து அப்படி ஒரு நாட்டை என்னால் காமிக்கவே முடியாது. அப்படி 100% கேரண்டி கொடுக்குற மாதிரி ஒரு நாடே வந்து இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் நாம் சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். சில நாடுகளில் இந்த வர்த்தக சட்டங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ அங்கே ஒருத்தர் வந்து இந்த சட்டத்தை மீறினார் அப்படின்னா அவரோட பிஸ்னஸ் வந்து பெருமளவு பாதிக்கப்படும், லீகல் ஆக்ஷனுக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அமெரிக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தை, நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நாடு, நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடு. ஆனால் அங்கே நாம் யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கான அந்த டேஞ்சர் அப்படின்றது வந்து மாறும். அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். மூணாவது, நம்ம பக்கத்து நாடுகள் ஆசிய சந்தையில் கூட நாம் சில நாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஏற்றுமதி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு, அதிகமான வாய்ப்புள்ள, அதிக பாதுகாப்பு கொண்ட, கடுமையான வர்த்தக சட்டங்களை கொண்ட நாடுகள் ஜெர்மன், பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், சிங்கப்பூர், ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா, இந்த நாடுகளை நாம் சொல்லலாம். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு நாம் நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அமெரிக்காவில் பல வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பல வருஷமாக ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நாம் விற்பனை பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு அது சேஃப். ஆனால் அதே நேரத்தில் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட சின்ன சின்ன நிறுவனங்கள், தனி நபர்களுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க எல்லாம் வந்து டேஞ்சர்னு சொல்ல மாட்டேன். ஸோ புதுசாக இப்போ தான் வந்து பிஸ்னஸ்குள்ளே வர்றாங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்களோட நாம் ட்ரேடு பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ப்ராப்பராக நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணுறது, இல்லை எல்சியில் பண்ணுறது, இந்த மாதிரி சேஃப் மெஷர்ஸை வச்சுட்டு நாம் பண்ணுறது அப்படின்றது புத்திசாலித்தனம். இப்போ ஆசியாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்த 2 நாட்டிலையும் வர்த்தக நடைமுறைகள் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். சிங்கப்பூரில் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர் அப்படின்றது இருக்குது, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து வர்த்தகத்தோட மையமாக அங்கே செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நாடுகளுக்கு நாம் பிஸ்னஸ் பண்ணும்போது இங்கே குறைந்த சிக்கல்கள் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சிக்கலை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச மலேசியாவுக்கு ஒருத்தர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கினார். ஸோ சிக்கல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. ஆனால் வந்து நாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ இது ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா நமக்கு இருக்குது இசிஜிசி. ஸோ இசிஜிசி வந்து இந்த நாடுகளை வந்து நிறைய கேட்டகரி பண்ணியிருக்காங்க. A1, A2, B1 அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது இசிஜிசி சைட் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக தெரியும். ஸோ இதை எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து அவங்க இந்த நாடுகளோட பட்டியலை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து இதை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் யார் சேஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தா A1ல் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் A2 அப்படின்றது கொஞ்சம் சேஃப் இல்லை, அப்படி கூட்டிகிட்டே போகும். ஸோ நம்ம கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நாடுகளோட நம்ம ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஸோ இப்படி அந்த A1லேருந்து A2, B1, B2 அந்த மாதிரி போகும்போது ப்ரீமியம் அப்படின்றது வந்து அதிகமாகும். ஸோ இதையும் நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸோ நம்மளை பொறுத்தவரையில் மிக உயர்ந்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸு, யூரோப்பியன் யூனியன் ரீஜனில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து நமக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கிறதுனால இசிஜிசி வந்து அதை வந்து A1ல் போட்டிருக்காங்க. அமெரிக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதுகாப்பான பெரிய நிறுவனங்களோட நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு சேஃபாக வந்து மணி வந்து சேர்ந்துடும். ஆசியாவில் சிங்கப்பூர் ஒரு அருமையான நாடு, ஜப்பான் ஒரு அருமையான நாடு. ஸோ இந்த நாடுகளுக்கு நம்ம ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நாம் வரையறுக்க முடியுமே ஒழிய, நீங்கள் 100% இந்த நாட்டுக்கு பண்ணுங்கள். ஈவன் சுவிட்சர்லாந்தில் கூட திருட இருக்கிறான், அங்கேயும் கூட போலீஸ் இருக்குது. ஏமாத்துறோம் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்கிறான். அதனால் அப்படி ஒரு நாடு, அதாவது நீங்கள் ஏற்றுமதி பண்ணால் ஏமாறவே மாட்டீங்க, அவங்கள ஏமாற்றவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு நாடை சொல்ல முடியாது. ஆனால் சில சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ப்ராப்பராக ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது லாங் டேர்முக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நமக்கு பேமெண்ட் டேர்ம்ஸில் அட்வான்ஸு, எல்சி இருக்குது, இன்சூரன்ஸில் வந்து இசிஜிசி இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணி நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ணணும்.